வெல்கம் டு எடிஸ்பிரண்ட் அகாடமி. நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 10th May 2024 டெய்லி கரண்ட் அஃபேர் நியூஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நேஷனல் நியூஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா கான்ட்ரிபியூட்ஸ் $5 million டு UN கவுண்டர் டெரரிசம் ட்ரஸ்ட் ஃபண்டு. ஸோ நம்ம இந்தியா சார்பில் நமக்கு வந்துட்டு $5 million வந்துட்டு நமக்கு வந்து UN கவுண்டர் டெரரிசம்க்கு வந்து கொடுத்துருக்காங்க நம்ம இந்தியா சார்பில். ஸோ இது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, யூஎன் அதாவது உலகம் ஃபுல்லாக வந்துட்டு யுனைடெட் நேஷன் வந்துட்டு டெரரிசம் எப்படி ஸ்டாப் பண்ணலாம், ஸோ அதுக்கான ஆக்டிவிட்டிஸ் எடுக்கிறதுக்காண்டி ஸோ எல்லா நாட்டிலேருந்து உங்களுக்கு வந்து ஃபண்ட் வரும். ஸோ அந்த அடிப்படையில் நம்ம இந்தியா வந்துட்டு $5 million வந்துட்டு டொனேட் பண்ணியிருக்காங்க. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, யுனைடெட் நேஷன் கவுண்டர் டெரரிசம் ஃபண்டுக்கு உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு த கான்ட்ரிபியூஷன் இந்தியா சப்போர்ட் மல்டிலேட்ரல் எஃபர்ட்ஸ் இன் காம்பட்டிங் டெரரிசம் காண்டி தான் இந்த ஃபண்டை வந்துட்டு இவங்க வந்துட்டு கொடுத்துருக்காங்க. And next வந்து India's permanent representative in the United Nations Ambassador Ruchir Kambojee handed over the voluntary financial contribution to Under Secretary General Valmedar Varunka on May. ஸோ நம்ம இந்தியா சார்பில் நம்ம வந்து அமௌண்ட் கொடுக்குற சொல்லியிருந்தோம். ஸோ வந்து நம்ம இந்தியா சார்பில் யார் வந்து அந்த அமௌண்ட்டை போய் அங்கே கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம இந்தியாவோட பர்மனன்ட் ரெப்ரஸன்டேட்டிவ் டு யுனைடெட் நேஷனாக இருக்கிற அம்பாசிடர் ருச்சிரியா கம்போஜின்றவங்க தான் இந்த ஃபண்டுக்கான செக்கை வந்துட்டு அந்த யுனைடெட் நேஷனில் போய் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நேஷனல் நியூஸ் பார்த்தீங்கன்னா, இந்தியா சர்ப்ளஸ் ஜப்பான் அஸ் தேர்ட் லார்ஜஸ்ட் சோலார் பவர் ஜென்ரேட்டர் இன் 2023. ஸோ நம்ம இந்தியா என்ன பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 2023 வந்துட்டு சோலார் பவரில் வந்துட்டு பவர் ஜென்ரேட் பண்ணதில் நம்ம வந்துட்டு தேர்ட் லார்ஜஸ்ட் கண்ட்ரியாக வந்துட்டு வந்திருக்கோம். ஸோ இது வந்துட்டு ஜப்பானை நம்ம வந்து ஓவர்டேக் பண்ணி தேர்ட் பிளேஸுக்கு நம்ம வந்துட்டு இப்போ வந்துட்டு மூவ் ஆயிருக்கோன்றதை இந்த ரிப்போர்ட் சொல்லுது உங்களுக்கு. ஸோ இந்த அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது உலகத்திலே 3வது சோலார் பவரை வச்சு அதிகமாக எனர்ஜி ஜென்ரேட் பண்ணுறதுல நம்ம வந்து 3வது கண்ட்ரியாக இருக்கோம் நம்ம உலகத்திலேயே நமக்கு. Next பார்த்தீங்கன்னா, India solar energy deployment increased significantly from 2015 producing 5.8% of electricity to the solar in 2023 0.5% அப்போ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 0.5% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ உங்களுக்கு. நெக்ஸ்ட் ஸ்டேட் நியூஸ் பார்த்தீங்கன்னா, உத்தராகண்ட் கவர்மெண்ட் புரிலி லோ பைசா ரோ கேம்பெயின் டு காம்பேக்ட் ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ். ஸோ நம்மளோட உத்தராகண்ட் கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா, புரிலி லோ பைசா ரோன்ற ஒரு கேம்பெயின் வந்து லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இப்போ உத்தராகண்டில் உங்களுக்கு வந்துட்டு அதிகமாக ஃபாரஸ்ட் ஃபயர் நடந்துட்டு இருக்குது. ஸோ இந்த ஃபாரஸ்ட் ஃபயர் எப்படி குறைக்கலான்றதுக்கு ஒரு கேம்பெயின் மாதிரி வந்துட்டு உத்தராகண்ட் கவர்மெண்ட் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. யார் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டரான புஷகா சிங் தஹமணி தான் இந்த கேம்பெயினை வந்துட்டு ஆரம்பிச்சு வச்சிருக்காரு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ருத்ரபிரயாக் டிஸ்ட்ரிக்ட்ல தான் இந்த கேம்பெயினை வந்துட்டு May 8 வந்து ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் உத்தராகண்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இதோட கேபிட்டல் தேராடூன்ல இருக்குது. இது சீஃப் மினிஸ்டர் யாருன்னா புஷகா சிங் தஹமணி அண்ட் கவர்னர் யாருன்னா குருமித் சிங் தான் இதோட கவர்னராக இருக்காங்க. நெக்ஸ்ட் பேங்கிங் நியூஸ்ல பார்த்துக்கிட்டீங்கன்னா, எஸ் பேங்க் அண்ட் இ பேங்க்ஸ் பார்ட்னர்ஷிப் டு என்ஹான்ஸ் குளோபல் காமர்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மெர்ச்சன்ட் அக்ராஸ் இந்தியா. ஸோ இப்போ எஸ் பேங்க்கும் இ பேங்க்ஸ் என்ற ஒரு பேங்க்கும் உங்களுக்கு வந்துட்டு பார்ட்னர்ஷிப் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு மெர்ச்சன்ட்டுக்கு வந்துட்டு ஃப்ரீயாக வந்துட்டு டிரான்சாக்ஷன் கிராஸ் பார்டர் டிரான்சாக்ஷன் வந்துட்டு ஃப்ரீ பண்ணி தரது, ஈஸியாக வந்து கிராஸ் பார்டர் டிரான்சாக்ஷன் பண்ணி தரதுக்கு இந்த ரெண்டு பேங்க்கும் இப்போ வந்து கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கொலாபரேஷன் பார்ட்னர்ஷிப் மூலமாக கிராஸ் பார்டர் பேமெண்ட் ப்ராமிசஸ் வந்துட்டு பூஸ்ட் குளோபல் காமர்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மெர்ச்சன்ட் அண்ட் கஸ்டமர்ஸ்க்கு வந்துட்டு இது வந்து யூஸாக இருக்குன்றதை இந்த பேங்க் தரப்பில் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் எஸ் பேங்கோட சிஇஓ யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரசாந்த் குமார் அண்ட் ஃபவுண்டட் வந்து 2004 அண்ட் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்துட்டு மும்பையில் இருக்குது. நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் நியூஸில் பார்த்தீங்கன்னா, IRDAI அப்ரூவ்ஸ் கீ மிஸ்ட்ரி அஸ் சேர்மன் ஆஃப் HDFC லைஃப். ஸோ நம்மளோட இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்காங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு கீகா மிஸ்ட்ரின்ற ஒரு பர்சனை வந்துட்டு சேர்மன் ஆஃப் HDFC லைஃபுக்கு வந்துட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு HDFC லைஃப்ன்றது ஒன் ஆஃப் த லீடிங் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி. ஸோ இந்த லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி சார்பில் இருக்கிற சேர்பர்சன் அங்கே இருக்கிற பெரிய உங்களுக்கு வந்துட்டு அத்தாரிட்டிஸ் வந்துட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு யார் அப்ரூவ் கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா, IRDA தான் அப்ரூவ் கொடுக்கணும், RBI கிடையாது. நெக்ஸ்ட் HDFC லைஃப் இன்சூரன்ஸோட உங்களுக்கு வந்துட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, CEO வந்து விபா பதாகர் அண்ட் ஃபவுண்டர் வந்து 2000 உங்களுக்கு வந்துட்டு. நெக்ஸ்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்துட்டு மும்பை. டிஃபென்ஸ் நியூஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா, IAF கண்டக்ட்ஸ் பாம்பி பக்கெட் ஆப்ரேஷன் ஆன் டு காம்பேக்ட் ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ் இன் உத்தராகண்ட். ஸோ இப்போ ரீசெண்ட் நியூஸில் ஃபாரஸ்ட் ஃபயரை பற்றி நம்ம உத்தராகண்டில் பார்த்துருந்தோம். ஸோ அதே தான் உங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஃபாரஸ்ட் ஃபயரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்துட்டு என்ன ஒரு ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்கன்னா, பாம்பி பக்கெட் என்ற ஆப்ரேஷனை பண்ண போகிறாங்க. ஸோ எந்த ஹெலிகாப்டரை வச்சு உங்களுக்கு வந்து இந்த ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்கன்னா, MI-17V5 என்ற ஹெலிகாப்டர் டைப் வச்சு தான் இந்த ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க. ஒன்றும் இல்லை, பக்கெட்டில் தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுக்கு வந்துட்டு அந்த எரியிற பிளேஸில் உங்களுக்கு வந்துட்டு அந்த தண்ணியை வந்துட்டு ஸ்பிளிட் பண்ணுவாங்க உங்களுக்கு. ஸோ இது வந்துட்டு இதுக்கு பேர் என்ன, பாம்பி பக்கெட் ஆப்ரேஷன். எங்கே வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, உத்தராகண்ட்லன்றது சொல்லணும்.
நெக்ஸ்ட் இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட ஸ்டாட்டிக் பாயிண்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நியூ டெல்லியில் இருக்குது. இது ஃபவுண்ட் வந்துட்டு 8th October 1932 ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் யாருன்னா ஜென்ரல் அனுல் சௌகுவான்றதான் இப்போ வந்து கரண்ட் சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப். நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் நியூஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அமுல் அப்பாயிண்டட் அஃபீஷியல் ஸ்பான்சர் ஆஃப் ஸ்ரீலங்கன் மென்ஸ் கிரிக்கெட் டீம் ஐசிசி மென்ஸ் T20 வேர்ல்டு கப்புக்கு. ஸோ இப்போ ரீசெண்டாக நடக்க போகிற ஜூன் மாதம் நடக்க போகிற ஐசிசி மென்ஸ் T20 வேர்ல்டு கப்பில் ஸ்ரீலங்கன் பேருக்கு யார் ஸ்பான்சர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரியில் டைரி ப்ராடக்ட்டில் ரொம்ப ஃபேமஸான அமுல் கம்பெனி தான் இது வந்து ஸ்பான்சர்ஷிப் பண்ண போகிறாங்க. ஸோ இது இந்த ஸ்பான்சர்ஷிப்பை வந்துட்டு சிஇஓ ஆஃப் ஸ்ரீலங்கன் கிரிக்கெட்டுக்கான ஆஷி தி சில்வியான்றவங்க வந்துட்டு இது வந்து பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க அமுல் கூட. ஸோ நீங்கள் வந்துட்டு எங்களுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணுங்கன்றதை ஒரு பார்ட்னர்ஷிப்பாக சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்ரீலங்காவோட ஸ்டாட்டிக் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் வந்துட்டு கொழும்போ ஆர் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஜுடிஷியல் கேபிட்டல் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் கேபிட்டல் 2 இருக்குது உங்களுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கொழும்பு அண்ட் ஸ்ரீ ஜெயவர்தன கோட்டைன்றது 2 கேபிட்டல். கரன்சி பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் ருப்பி. பிரசிடென்ட் பார்த்தீங்கன்னா ரணில் விக்ரமசிங் அண்ட் பிரைம் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா தினேஷ் குணிவர்தன்னா இதோட சீஃப் மினிஸ்டராக பிரைம் மினிஸ்டராக இருக்காங்க ஸ்ரீலங்காவுக்கு. நெக்ஸ்ட் யுவேந்திர சகல் வந்துட்டு மேக்ஸ் ஹிஸ்ட்ரி as a ஃபர்ஸ்ட் இந்தியன் பவுலர் டு டேக் 350 விக்கெட்ஸ் இன் T20 விக்கெட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு இந்தியன் பவுலரான யுவேந்திர சகல் வந்துட்டு T20 ரெக்கார்டில் வந்துட்டு 350 ரேங்க் வந்து தொட்டது இந்தியன் பிளேயர் இவர் தான் உங்களுக்கு. ஸோ அது வந்து ஐபிஎல் கேம்ஸ் அப்போ தான் வந்துட்டு இந்த விக்கெட் வந்து அவர் எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் இது இப்போ வந்து டாப் லிஸ்ட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா டிஜே பிராவோ வந்துட்டு 627 விக்கெட்ஸ் எடுத்து இவர் வந்து டாப்பில் இருக்காரு. நெக்ஸ்ட் வந்து ரஷித் கான் வந்துட்டு 572 எடுத்து டாப் செகண்டில் இருக்கார் உங்களுக்கு. ஸோ இது வந்துட்டு இந்த லிஸ்ட்டில் டாப் 10 அண்ட் 11th பிளேஸில் வந்துட்டு யுவேந்திர சகல் இருக்காரு. ஸோ வந்து 350 விக்கெட்ஸ் எடுத்து யுவேந்திர சகல் வந்துட்டு 11th பிளேஸில் இருக்காரு. இது முக்கால்வாசி எல்லாமே உங்களுக்கு ஃபாரின் பிளேயர்ஸாக தான் இருக்காங்க. ஸோ மாதிரியாக இந்த லிஸ்ட்டில் வந்துட்டு ஒரு இந்தியன் பிளேயர் வராரு. நெக்ஸ்ட் ரேங்க்ஸ் அண்ட் ரிப்போர்ட்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்தியா டாப்ஸ் 100 பில்லியன் இன்வர்ட் ரெமிட்டன்ஸ் இன் 2020 வேர்ல்ட் மைக்ரேஷன் ரிப்போர்ட். ஸோ வேர்ல்ட் மைக்ரேஷன் ரிப்போர்ட் படி நம்ம இந்தியா வந்துட்டு 2022 மட்டும் 100 பில்லியன் இன்வர்ட் ரெமிட்டன்ஸ் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ இன்வர்ட் ரெமிட்டன்ஸ்னால் நமக்கு வந்துட்டு கிடச்சிருக்க அவ்வளோ அமௌண்ட் வெளியிலேருந்து உங்களுக்கு. ஸோ இது வந்துட்டு மெக்சிகோ சர்ப்ளஸ் சைனா, அதாவது மெக்சிகோ வந்துட்டு 2வது பிளேஸில் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறது வந்துட்டு இந்தியா தான் உங்களுக்கு. நெக்ஸ்ட் ரேங்கிங் அண்ட் ரிப்போர்ட் நியூஸில் பார்த்தீங்கன்னா இந்தியன் டாய் எக்ஸ்போர்ட்ஸ் டிக்ளைன் 152.34 மில்லியன் இன் 2023-24 GTRI ரிப்போர்ட். ஸோ GTRI ரிப்போர்ட் படி நம்ம இந்தியாவோட டாய் எக்ஸ்போர்ட் டிக்ளைன் வந்துட்டு எவ்வளோ ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா $152.34 மில்லியன் வந்துட்டு இந்த வருஷத்தில் உங்களுக்கு வந்து டிக்ளைன் ஆயிருக்குது. டிக்ளைனா உங்களுக்கு வந்து அந்த அவ்வளோ எக்ஸ்போர்ட் ஆகல. உங்கள் முன்னாடி காலத்துலேயும் இந்த வாட்டி எக்ஸ்போர்ட் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. So import trends show contrasting increases rise in USD 64.92 million in 2023 from 62.37 million in preceding years. Other countries இவ்வளோ ரேஞ்சை காமிச்சிருக்காங்க. இப்போ நமக்கு வந்து கொஞ்சம் சர்ப்ளஸ் ஆகிருக்குது நம்மளோட எக்ஸ்போர்ட் டாய் எக்ஸ்போர்ட்டில். ஸோ நமக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் அவ்வளோ. தேங்க்யூ.